ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிசிஜி, ப்ரொசீஜரல் கண்டென்ட் ஜென்ரேஷன். இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ளகின்ஸில் வந்து நம்ம அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜரல் கண்டென்ட் ஜென்ரேஷன், இதுதான் நான் சொன்ன பிசிஜி. இது வந்து எப்படின்னா, ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், சிட்டியாக இருக்கட்டும், உங்கள்கிட்ட ஸ்டாட்டிக் மெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் ஸ்கேட்ரு பண்ணுறீங்க. இதுக்கு பழைய மெத்தடில் வந்து நம்ம எல்லாமே ஃபாயிலேஜ் சிஸ்டமில் ஸ்கேட்ரு பண்ணிடுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ரோடு போடுறோன்னா திருப்பி பெயிண்ட் ப்ரஷை வச்சு நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அது வந்து நமக்கு கரெக்டாக ப்ரொசீஜரெல்லாம் அது இருக்காது. என்ன தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக அது முடிஞ்சிருந்தாலும், ஜஸ்ட் ஒரு ஸ்கேட்டரில் வந்து ஒரு ஒன் கிளிக்கில் கூட நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது ஸ்கேட்டருக்கு. அது எல்லாம் வந்திருந்தால் கூட இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ட்ரீஸ் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த ட்ரீ வேணால் அந்த ட்ரீ வைங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை வந்து ட்ரீ பிளேஸ்மெண்ட் ஓகே, எனக்கு அந்த ட்ரீ இருக்க இடத்துலலாம் வந்து வீடு வேணும், அந்த மாதிரிலாம் எதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தடில் ப்ரொசீஜரல் கண்டென்ட் ஜென்ரேஷன் பிசிஜின்ற மெத்தடில் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நமக்கு கண்ட்ரோலபிலிட்டியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு நியூ லெவல் ஒன்று போட்டுக்கிறேன். எம்டி லெவல்லேருந்து க்ரியேட் பண்ணுறேன். எம்டி லெவலில் எனக்கு முதல்ல லைட் மிக்சர் வேணும். ஸோ எல்லா லைட்டையும் நான் ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிக்கிறேன். லைட் மோடில் பார்த்தோம்னா ஓகே, இதெல்லாம் வந்துருச்சு. வால்யூமெட்ரிக் க்ளவுட் இப்போதைக்கு தேவையில்லை, ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று போட்டேன். ஹைட் மேப்ஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. இப்போது ஒரு மினிமமாக இதுவாகவே வச்சுக்கிறேன், சின்ன இதுவாகவே வச்சுக்கிறேன். 6க்கு 6, 6க்கு 6க்கு வச்சுட்டு கிரியேட் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்கல்ப்டிங் சின்னதாக பம்ப், சும்மா ஒரு பள்ளம், லேண்ட்ஸ்கேப் சும்மா சின்னதாக அந்த மாதிரி ஸ்கல் பண்ணிவிட்டு, இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்க்கு மெட்டீரியல் நான் ஆல்ரெடி லிங்க்கை கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அது மெட்டீரியல் வந்து இவங்க தான் மாஸ்டர் அன்ரியல் சென்சை அவர் வச்சுருந்த மெட்டீரியல் தான். மெட்டீரியல் லேண்ட்ஸ்கேப்பில் 3 மெட்டீரியல் இருக்கும். அதில் வந்து இந்த மெட்டீரியலில் வந்து நம்ம போட்டோன்னா ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் இது. ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் ஹைட் மேப்ஸை வச்சு அது வந்து கிராஸ் டெக்ஸ்சர்ஸு இப்படி வந்துடும். நம்ம வந்து ஸ்கல் பண்ண அது வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நமக்கு ஒரு ஹைட்டான, இன்னும் கொஞ்சம் ஹைட்டான மலை மாதிரி ஆக்கணும்னா நம்ம வந்து அங்கே ஆக்கணும் அப்படின்னா ஹைட்டாகவும் ஒயிட்டாகவும் அது ஸ்னோ மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்துருக்குங்களா, அந்த மாதிரி. ஸோ நமக்கு சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு இதுவே போதும். இப்போ நம்ம முன்னாடி ரோடு போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த மேனேஜில் போயிட்டு ஸ்ப்ளைன்ஸில் வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து டிஃபார்ம் ஆகிற மாதிரி ஒரு ரோடு வந்து நம்ம போட்டிருப்போம். இந்த லேண்ட்ஸ்கேப் இந்த ஸ்ப்ளைன் டேட்டா வந்து நமக்கு வந்து பின்ன அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்து ஆல் ஸ்ப்ளைன்ஸ் போட்டு இது பண்ணியிருப்போம். இப்போ இதில் எப்படி நம்ம சிங்கிள் கிளிக்கில் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இதுவாகுதோ, அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜரல் சிஸ்டம் தான் வந்து இப்போ அன்ரியலில் பிசிஜி அப்படிங்கிற ஒரு இதுலேயும் இருக்குது. ஸோ நான் சைட் ஆஃப் வச்சு கொடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு வரும். இதுக்கு மேலே வந்து நமக்கு இந்த இவ்வளோ புல் வேணானாலும் நம்ம வந்து வேறு மெட்டீரியல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து இது ஐடியா வைஸ் இதுதான். இப்போ வந்து நம்ம ரோடு மாதிரி ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்கெல்லாம் ஃப்ளாட்டன் ஆகிருக்கும் ரோடு, அந்த நம்ம ஸ்ப்ளைன் இருக்க இடத்துல. ஸோ இந்த ரோடை வந்து நம்ம எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இங்கேருந்து ஒரு ரோடு வைக்கிறேன்னா கூட இந்த மாதிரி ரோடு வச்சுட்டு செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆல் ஸ்ப்ளைன்ஸ் கொடுத்தோன்னா அதுக்கும் இதுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு ரேம்ப் ஆகி ரோடு வந்திருக்கும். இந்த ஸ்ப்ளைனும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்ட்ரோலபிலிட்டி இருக்கும் நம்மக்கிட்ட தான். ஸோ எப்போ வேணால் அந்த ஸ்ப்ளைனை வந்து நம்ம ஏற்றுறது இறக்குறது பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் டைமாக அப்டேட் ஆகாது. நம்ம ஒன்றும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளைன்ஸ் நம்ம அப்டேட் கொடுக்க தான் ஆகும். ப்ரொசீஜரல் சிஸ்டம் என்னென்னா, நமக்கு வந்து ரியல் டைமில் அந்த அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம பண்ணும் போது நமக்கு
ஒரு ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. நம்ம எப்போ வேணால் நம்மக்கிட்ட சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸியாக நமக்கு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சும்மா ஒரு லேண்ட்ஸ்கேப் ஏதாச்சும் ஒரு இடம் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இந்த இடத்த வந்து நம்ம ஒரு லேக் மாதிரியும் லேக்கை சுற்றி வந்து நம்ம ட்ரீஸ் இருக்க மாதிரியும் கூட பிளான் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரீஸ், நீங்கள் எந்த ட்ரீஸ் எடுத்தாலும் சரி, அதில் எப்படி இருந்தாலும் வந்து அன்ரியல் இன்ஜினில் வந்து வின் செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் ஜாமெண்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு மெஷ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மெஷ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். விண்டு செட்டிங்ஸ் இருக்கும் அதில். இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியல. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நான் இது பண்ணுறேன்னா இதோட பேரண்ட் மெட்டீரியலில் வந்து நம்ம போய் பார்த்தோம்னா இந்த வேர்ல்டு ஆஃப்செட் வந்து கணக்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டு மாதிரி அது ஃபீல் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டு மாதிரி உங்களுக்கு மொத்த ட்ரீயும் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். இது ஒன்று. இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஃபாயிலேஜ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்லோவாகும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து அது எப்போவுமே வந்து நான் எடுத்தோடனே அதை ஆஃப் பண்ணிவிடுவேன். எந்த அசட் நான் மெகாஸ்கேன்லேருந்து எது யூஸ் பண்ணாலும் நான் மெகாஸ்கேன் அசட்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து அது ரொம்ப ஹெவியான ஹை பாலி மெஷின்றதுனால ரொம்பவே ஹெவியாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம அதை வச்சு நம்மளால் ஒரு கேம் கூட நம்மளால் கம்பைல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம வந்து அதில் தான் அந்த எல்ஓடி கான்செப்டே வரும், லெவல் ஆஃப் டீட்டெயில்ன்ற கான்செப்டே. லெவல் ஆஃப் டீட்டெயில்னால் இப்போ பக்கத்தில் பார்க்கும் போது இந்த இந்த மெஷ்ஷே பார்த்தீங்கன்னா நான் இங்கே பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு இங்கே மேலே வந்து நமக்கு எல்ஓடின்னு ஒன்று காட்டும். இப்போ எல்ஓடி ஆட்டோவில் இருக்குது. இந்த எல்ஓடியை வந்து நான் வந்து 6 வச்சேன் அப்படின்னா மரம் தான், ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்காது. அதே வந்து நான் எல்ஓடி 0வில் வச்சேன்னா உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயிலிங் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் அந்த லெவல் ஆஃப் எல்ஓடி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்ஓடி 0வில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெர்டிசஸ் இருக்குது, எல்ஓடி 6 நம்ம மாற்றினோன்னே எவ்வளோ வெர்டிசஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எல்ஓடி ஆட்டோன்னு கொடுத்தோன்னா பின்னாடி இருந்து பார்க்கும்போது 6 அப்படி பக்கத்தில் போக 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 நமக்கு பக்கத்தில் போனாலும் நமக்கு வந்து 0லே தான் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து எப்போவுமே இங்கே மினிமம் எல்ஓடி 3ன்னு வச்சுருவேன். அது 0ன்னு வச்சோன்னா நம்ம வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எப்போவுமே மினிமம் எல்ஓடி வந்து 3ன்னு வச்சுருவேன். வச்சுட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே இந்த மெஷ்ஷில் வந்து நான் இந்த வின் செட்டிங்ஸை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அதை டூப்ளிகேட் எடுத்து வச்சுருப்பேன். அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த ப்ரௌஸ் பட்டன் கொடுத்திங்கன்னா நான் இங்கே வந்து டூப்ளிகேட் வச்சு நோ விண்டு, வித் விண்டு, வித்தவுட் விண்டுன்னு அதை பிரித்து டூப்ளிகேட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி விண்டோட ஒன்றும் விண்டு இல்லாமல் ஒன்றும் வச்சுக்காங்க. விண்டு இல்லாமல் இருக்கிறத வந்து நீங்கள் லாங், அதாவது உங்கள் சீனை வந்து ஸ்கேட்ரு பண்ணுறதுல யூஸ் பண்ணுங்கள். சீன் பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் வருதுன்னா மட்டும் கையிலேயே நீங்கள் அந்த மரத்தை எடுத்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மரத்தை எடுத்து நம்ம பக்கத்துலேயே விண்டு இருக்க மரத்தை வந்து நம்ம வச்சுட்டு டெக்ஸ்சரை மட்டும் நம்ம மாற்றி விட்டுக்கலாம். ஸோ அப்படி தான் நான் வந்து அந்த இது எப்போவுமே பண்ணுவேன். அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இன்னொன்று வந்து இதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணும்போது. நமக்கு வந்து ரொம்ப ஹெவி ஆகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருந்தாலும் ஹெவி ஆனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் இப்பயே லைட்டாக ஹேங் ஆகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதனால் வந்து அதை மட்டும் நம்ம இதை பண்ணிடுறது பெட்டர். ஸோ கஸ்டமில் வந்து நான் இந்த இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். எனக்கு 3லேருந்து கூட 4 கூட 5 and 6 மட்டும் எனக்கு போதும். ஓகே, 5 and 6. இப்போ இந்த மாதிரி இந்த இது மாஸ்டர் மெட்டீரியல்ன்றதுனால இந்த அசட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அதில் வந்து அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து அதில் போய் நேரடியாக நம்ம பண்ணிட்டது. இப்போ வந்து நம்ம தைரியமாக அந்த அசட் எதை வேணால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம ஜாமெட்ரியில் வந்து
இந்த ட்ரீ எடுத்து வச்சாலும் சரி, இந்த ட்ரீ எடுத்து வச்சாலும் சரி, நமக்கு வந்து விண்டு இருக்காது. ஏன்னா நம்ம மாஸ்டர் ஃபைல்லையே போயிட்டு அதை வந்து எடுத்து வச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி கையில் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஒன்று இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிசிஜி வச்சு இந்த இடத்த வந்து நம்ம வந்து ஃபாரஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். அதுக்கு வந்து 2-3 சொல்லலாம். ஓகே, நான் வந்து இன்றைக்கி இந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். இன்றைக்கி நம்ம ரோடு இதுவே போகலாம். வாய்ஸில் கொஞ்சம் ஸ்கேட்டர். ஸ்ப்ளைன்ஸில் இந்த ஸ்ப்ளைன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ப்ளைனில் சைட் ஆஃப் வந்து ஒரு 4000 வச்சு ஸ்மூத்தன் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இதுதான் இப்போது என்னோடய ரோடு. இந்த ரோட்டில் எனக்கு சைடில் இருக்க எல்லா இடத்துலையும் வந்து ட்ரீஸ் வரணும். அதுதான் இப்போ என்னோடய கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீஸ். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. நம்ம பழைய மெத்தட் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபாயிலேஜ் சிஸ்டமில் வந்து இந்த ட்ரீஸை வந்து நம்ம போட்டிருப்போம். போட்டுட்டு நம்ம ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான், அது தப்பு கிடையாது. அது வந்து நமக்கு வந்து எனக்கு என்னென்னா, கொஞ்சம் நமக்கு வேரியபிலிட்டி இருக்குமா, இல்லை வந்து டக்குன்னு நம்ம வந்து ஏதாச்சும் மாற்ற சொன்னாங்க யாராச்சும், இப்போ நம்ம ஒரு கிளைண்ட்டுக்காக பண்ணுறோன்னா அவங்க மாற்ற சொன்னாங்கன்னா மாற்ற முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இந்த மெஷ்ஷை வந்து நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா, இது வந்து இப்போ ஸ்டாட்டிக் மெஷின் உங்களுக்கு காட்டுது. சோர்ஸ் அசட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெஷின் இருக்குது. இதே அந்த இடத்துல ஸ்டாட்டிக் மெஷ் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பழைய மெத்தடில் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா, நம்ம எடிட்டர் ப்ரிஃபரன்சஸில் வந்து ப்ரொசீஜரல் ஃபாயிலேஜ்னு ஒன்று ஆன் பண்ணுவோம். இதை ஆன் பண்ணுவோம். இது வந்து வால்யூமில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனாலும் அடுத்த ட்யூட்டோரியலில் அதை சொல்கிறேன். அது தெரிலனா அதை பற்றி பார்க்கணுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் ட்யூட்டோரியல் வந்து அதை போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜரல் ஃபாயிலேஜ் பேனர், இதை வந்து ஸ்டாட்டிக் மெஷ் ஃபாயிலேஜ்னு கொடுத்துட்டு இதில் நம்ம வந்து ரீநேம் பண்ணியிருப்போம். ட்ரீ 1ன்னு போட்டு அந்த ட்ரீ 1க்குள்ளே இந்த மெஷ்ஷை வந்து நம்ம தூக்கி போட்டு சேவ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாட்டிக் மெஷ் ஸ்பானரை வந்து நம்ம ட்ரீ 1ன்றதை வந்து ஃபாயிலேஜ் டைப்பாக யூஸ் பண்ணோன்னா இப்போ உங்களுக்கு அந்த நேம் காட்டும், ஃபாயிலேஜ் டைப்புன்னு சொல்லி. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் வச்சு நான் ஸ்கேட்டர் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரோடு மாதிரி நம்ம ஒன்று போடுறோன்னா மேலே வந்துச்சுனாலும் நம்ம மேனுவலாக தான் கிட்ட போய் அடிக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னது மாதிரியே இப்போ உங்களுக்கு ஹெவி ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்டாட்டிக் மெஷ் ஸ்பானரில் வந்து நான் டீட்டெயில் அதிகமாக வச்சுருக்கேன். அதனால தான் இதுதான் சொன்னேன். அதுக்குள்ளே 278 ரைட் ஆயிருக்கு. ஓகே, ஃபஸ்ட் ஃபாயிலேஜ் டைப் டென்சிட்டி வந்து 2. ஓகே, இப்போ நான் இப்படி பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த ட்ரீயை வந்து ஒரு வேளை நான் மாற்றணும், இந்த ட்ரீக்கு பதிலாக வேறு ட்ரீ வரணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா, நான் ஜஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு இந்த ட்ரீ இல்லாமல் சரி இந்த ட்ரீ ஓகேவா பாருங்கள், இந்த ட்ரீ இருக்கா, இப்போ இந்த ட்ரீ இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த செட் ஆஃப் ட்ரீஸ் ஓகேவான்னு சொல்லிட்டு ட்ரீயை நான் மாற்றிட்டு சேவ் பண்ணோன்னா எனக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும். ஸோ நம்ம எத்தனை வாட்டி வந்தால் நம்ம இங்கே எவ்வளோ ட்ரீஸ் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணோன்னா சேவ் ஆக மாட்டேங்குது.
ஓகே, அந்த இடத்துல நான் மெஷ்ஷை மாற்றினோன்னே அந்த மெஷ் வந்து இப்போ நமக்கு அப்டேட் ஆகிருக்கு. இதே வந்து முன்னாடி வச்ச மெஷ்ஷை வச்சோன்னா அந்த மெஷ்ஷை வந்துடும். ஸோ இப்படி வந்து பண்ணியிருந்தோம். இப்போது இந்த பிசிஜி எப்போ உள்ளே வருதுன்னா சேம் பர்பஸ் தான் கிட்டத்தட்ட. ஆனால் வந்து ப்ரொசீஜரெலாம் பண்ணும்போது நம்ம ஸ்டாட்டிக் மெஷின் கிடையாது. நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம மாடுலர் அசெட் மாதிரி நிறைய எடுத்து நம்ம ஒரு வீடு மாதிரி பில்ட் பண்ணியிருப்போம். அந்த வீட்டை வந்து நம்ம மர்ஜ் ஆக்டரை கொடுத்து ஒரே மெஷ்ஷாக மாற்றி தான் ஸ்கேட்டர் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஆக்டராக நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆக்டராகவே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ அந்த இதுதான் இப்போதைக்கு நம்ம ஜஸ்ட் நீங்கள் சின்னதாகவே பார்ப்போம். நான் வந்து இந்த ஃபைலேஜில் வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபைலேஜ் சிஸ்டம் வேண்டாம் நமக்கு. இப்போ இதே மாதிரி பிசிஜி எப்படி பண்ணுறது, நான் அதுக்கு வந்து ஒரு புது ஃபோல்டர் ஒன்று போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன். இதிலே வந்து பிசிஜி கிராஃப், இந்த வாட்டி வந்து ட்ரீஸ்ன்னு போட்டுட்டு இதுவும் சேம் அதே தான், ப்ரொசீஜர் ஃபைலேஜ் மாதிரியே தான் வால்யூமில் இருக்குது. ஸோ இந்த வால்யூம் இருக்கிற இடத்துல தான் ட்ரீஸ் வந்து ஸ்பான் ஆகும். இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு இது மாதிரி வச்சுட்டு இதில் தான் மெயின். இப்போ நோட் பேசிஸ் இதில் நோட்ஸ்லாம் உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு ஈஸியாக கிளிக் பண்ணாலும் வந்துடும், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப்பும் பண்ணலாம், இல்லை சர்ச்சும் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ட்ரிக்னாமெண்ட்ரி படித்தவங்களுக்கு முக்கால்வாசி வந்து இதில் தெரியும். நமக்கு வந்து அண்டர் இன்ஜினியர் முன்னாடி யூஸ் பண்ணவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ பிரிண்ட் நாலேஜ் இருக்கவங்களுக்கு, இல்லை நியூ யூஸ் பண்ணுறவங்களுக்கு, நோட் பேசிஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். லேயர்லேருந்து வராங்க, இப்போ ஃப்ரெஷ்ஷாக வராங்க அப்படின்னா ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிள். நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸே நமக்கு வந்து போதும். இப்போ என்னென்னா இது வந்து நம்ம என்னென்னு எடுத்தோம், லேண்ட்ஸ்கேப்னு எடுத்தோம். ஸோ அதே மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப் டேட்டா எனக்கு வேணும். ஸோ கெட் லேண்ட்ஸ்கேப் டேட்டா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எல்லாமே ஈஸி இங்கிலீஷாக தான் இருக்கும். இதுலேயும் வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஃப்ளோட், அதான் ஐ மீன் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேணுன்னா அது ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். ப்ளூ பிரிண்ட்ஸில் வந்து இதுக்கு பேர் வந்து ஃப்ளோட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இதில் வரும். இண்டெக்ஸு இன்டீஜர் அதெல்லாம் வரும். அதை வச்சு குழம்பிட்டேன் உண்டு. அதனால் கெட் லேண்ட்ஸ்கேப் டேட்டா. இப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு வந்து எடுக்க சொல்கிறோம். இந்த ஒரே ஒரு லேண்ட்ஸ்கேப் தான் இருக்கனால அந்த லேண்ட்ஸ்கேப் நமக்கு எடுத்துருச்சு. எடுத்தோடனே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னொரு நோட்டில் வந்து சர்ஃபேஸ், அது வந்து சர்ஃபேஸ் தானே. ஸோ சர்ஃபேஸ்ன்னு டைப் பண்ணோம், சர்ஃபேஸ் சாம்பிளர். இதை வந்து இங்கே டீன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, டீபக்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை போட்டிங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி ஜென்ரேட் பண்ணும். இது சேம் தான். நம்ம பிளெண்டரில் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இருக்கும். அந்த டென்சிட்டி வந்து நம்ம போட்டோன்னே அந்த வேர்டேஜ் சைஸ்க்கும் அதுக்கும் நடுவில் வந்து ரேண்டமைஸ்டாக ஒரு பாயிண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஹுடினிலையும் அதே மாதிரி தான். ஹுடினியில் வந்து சர்ஃபேஸ் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் கரெக்டாக அந்த மெஷினில் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து ஒரு பாயிண்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்ல, அதே மாதிரி தான். அதில் வந்து வால்யூமில் இருக்கும், வேர்டிசைஸில் இருக்கும், ஃபேஸில் இருக்கும். இதில் வந்து என்ன பேசிஸில் இருக்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு பொசிஷன் பேசிஸில் தான் இருக்கும். ஸோ ரேண்டமைஸ்டாக தான் கொடுக்குது. பார்க்க நமக்கு அலைண்டாக தெரியுது. ஆனால் வந்து நம்மளால் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ பிசிஜியை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்போ இதில் இருக்க பிளேஸ் வந்து மாறாது. நம்ம வந்து எவ்வளோ பெருசு பண்ணாலும் அது ரீஜென்ரேட் ஆகி ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அந்த பிளேஸ் வந்து மாறாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ரோடு ஒன்று போடுறோம், அந்த இடத்துல வந்து ட்ரீஸ் ஓகே, இந்த ட்ரீ ஆனால் வேண்டாம், இது வந்து வின்டர் சீசனாக மாற்றணும், அப்போ வந்து வின்டர் ட்ரீ வைக்கணும், அசெட் மட்டும் திடீர்னு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நீங்கள் அந்த அசெட்டை மாற்றி கொடுங்க, இல்லைனா ஃபோட்டோ ஸ்கேன் பண்ண அசெட் இருக்குது, நம்ம ஊர் ட்ரீ மாதிரி வைக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, ஸோ இதில் வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிவிட்டு லுக்கு மட்டும் மேட்ச் பண்ணிவிட்டு எப்போ வேணால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஃபைலை நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் சிம்பிளர் டேர்மில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்ம லேண்ட்ஸ்கேப் ஸ்கல்ப் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் டேட்டா கிடைக்கிது. ஸோ வந்து இதில் இந்த சர்ஃபேஸ் சாம்பிளரில் 0.1 மீட்டருக்கு நம்ம வந்து இந்த டேட்டா எடுத்திருக்கோம். நமக்கு வந்து அவ்வளோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப ஹேங் ஆகும். ஸோ வந்து நம்ம இன்னும் கம்மி பண்ணுறோம்.
இந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரீஸ் போதுமானு. இது எல்லாம் ஒரு ட்ரீ வரும் இங்கெல்லாம். நம்ம ட்ரீ வச்சா ட்ரீ, வீடு வச்சா வீடு. ஸோ அந்த மாதிரிலாம் வரும். ஸோ வந்து அந்த இதை கணக்கு பண்ணி எனக்கு வந்து இவ்வளோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மாற்றலாம். இந்த லூஸ்னஸ் ஃபுல்லில் இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஐ மீன் ஜீரோவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஒட்டிக்கும், பக்கத்தில் இருக்கும்போது ஒட்டும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா 3 ட்ரீ ஸ்பான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இந்த லூஸ்னஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு ட்ரீயோட ரேடியஸ் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து நல்லா ஒரு டிஃப்ரென்ஷியேட் கிடைக்கும். இப்படி வச்சிங்கன்னா இவ்வளோ தள்ளி தான் ட்ரீ இருக்குன்னு சொல்லி. பைன் ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அலைண்டாக சூப்பராக ஒரே மாதிரி வச்சுருப்பாங்க, டூப்ளிகேட் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். அந்த இதுக்கெல்லாம் வந்து இந்த லூசினஸ் வந்து நம்ம ஒரு 2.5 வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரேண்டமைசேஷனும் கிடைக்கும். அதே சமயம் நமக்கு வந்து அடுத்த மெஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் லுக் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம பெருசாகவே ஸ்டார்ட் பண்ணலாம், கம்மியான ட்ரீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 0.001 வச்சுப்போம், 0.01 வச்சுருப்போம், 0.05 வச்சா இன்னும் கொஞ்சம் கம்மியாகுதா? ஓகே, இந்த கம்மியாகிருக்கு. இப்போ என்ன நம்மக்கிட்ட இதுனா, இப்போ நம்ம ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று போட்டோம். அந்த ஸ்ப்ளைன் வந்து இதில் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ளைன் வந்து போட்டுட்டு இந்த ஸ்ப்ளைன் வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டி லேண்ட்ஸ்கேப் போயிட்டு அந்த லேண்ட்ஸ்கேப்லேருந்து பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணி வச்சுருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். ஏன்னா இந்த லேண்ட்ஸ்கேப்பில் போட்டிருக்க ஸ்ப்ளைன் வந்து லேண்ட்ஸ்கேப்பை ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்கோ ரேம் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை வந்து நீங்கள் அந்த ஒரு ரோடு மாதிரி மெஷ்ஷாக நம்ம கொடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகும். இல்லை இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம ஸ்ப்ளைன் டேட்டா எடுத்து இந்த இதில் வந்து இந்த ரோட்டில் வர ட்ரீஸ்லாம் எனக்கு மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இங்கேயே ஸ்ப்ளைன்லேயே வந்து நம்ம ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு ப்ளூ பிரிண்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்ப்ளைனுன்னு சர்ச் பண்ணால் வராது. இங்கே எப்படி நமக்கு வந்து இங்கே இதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஸ்ப்ளைனுன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து ஸ்ப்ளைனுன்னு ஒன்று இல்லையா, நம்ம வந்து ஒன்று பண்ணணும். இல்லை ஸ்ப்ளைன் மெஷ் ஆக்டர் இருக்கா, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ ஸ்ப்ளைன் மெஷ் ஆக்டர் வந்து நம்ம எடுத்துட்டோம். இதில் வந்து நமக்கு ஸ்ப்ளைன் காம்பனண்ட் இருக்கான்னு பார்க்கணும். ஸ்ப்ளைன் காம்பனண்ட் வந்து மெஷ்ஷாக தான் இருந்துச்சு அப்படின்னா இதை நான் எப்படி ரெடி பண்ணுறதுனே நான் சொல்கிறேன். இப்போ என்ன நம்ம டாஸ்க் என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், பாயிண்ட்ஸை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து இங்கே பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து மேத் ஆப்ஸ். இது என்னென்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் மெஷ்ஷை வச்சு நம்ம ஒரு கம்பேரிஷன் போடுவோம்ல, பிளண்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஆட்ரிபியூட் கம்பேரிஷன். இப்போ வந்து 0.5க்கும் 0.3க்கும் இருக்கிறது, அதாவது 0.1 கீழே இருக்கிறதுலாம் வேண்டாம், எனக்கு வந்து அந்த ஹைட்டுக்கு மேலே மட்டும் தான் மரம் வரணுன்ற மாதிரி போடுறதெல்லாம் கிரேட்டர் தேன், ஈக்குவல் தான், அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே சாதாரண மெஷர் இது தான். பாயிண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதோ இதில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் மாடிஃபையர், இதை வச்சு தான் நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப் அந்த ரோட்டோட அகலத்துக்கு யூஸ் பண்ணுறது. ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம டி இங்கே அழுத்திருக்கோம், இங்கே ஒரு ப்ளூ மார்க்கர் வந்திருக்கு, டிபக் திருப்பி ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே வந்து நான் டி ஆன் பண்ணுறேன். இது எங்கே வச்சு நம்ம அழுத்துறோமோ அங்கே டிபக் ஆகும். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸில் ஆஃப்செட் மினிமம் மேக்ஸ் மேலே நமக்கு வந்து மெஷ் வந்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0.5ல் உட்காந்துருக்கோம். எல்லா மெஷ்ஷுமே பார்த்தீங்கன்னா பாதி க்யூப் தான் இருக்கும், மிச்ச க்யூப் எல்லாமே உள்ளே போயிருக்கும். இதை வந்து நம்ம மினிமம் மேக்ஸ் பண்ணும்போது நமக்கு மேலே வருது பார்த்தீங்களா, மேலே வரும். ஸோ ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் 0 to 340 இது மினிமம் மேக்ஸில் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அந்த மாதிரி தான் ரொட்டேஷனுக்கு தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். 180 டிகிரிலேருந்து 360 டிகிரி வந்து எனக்கு ட்ரீயை வந்து ரொட்டேட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லும் போது அது ரொட்டேஷன் நமக்கு ஒரு ஆக்சிஸில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் எல்லா பாயிண்ட்டையும், அதை டிபக் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ ரொட்டேஷன் வந்து நம்ம ஆஃப் பண்ணியிருக்கோம். ரொட்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து பாயிண்ட் எடுத்து ரொம்ப ஈஸியாக ஸ்டாட்டிக் மெஷ் பானர், இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் கொடுத்துரு. அது என்னவா வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து அந்த க்யூபுக்கு பதிலாக ட்ரீ கொடுத்தாலும் வரும், கிராஸ் கொடுத்தாலும் வரும், வீடே கொடுத்தாலும் வரும், உங்களுக்கு வந்து என்ன இது வேணாலும் வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஷ் செலக்டர், இது இங்கே இருக்குங்களா மெஷ் என்ட்ரிஸ், இது மட்டும்தான் இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும்.
ஆல்ரெடி சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி வைக்கணும். அது வந்து உள்ளே போய் இருக்க மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்டர். அதுக்குள்ளே வந்து ஸ்டாட்டிக் மெஷ் என்ன மெஷ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் அந்த இடத்துல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல விண்ட் இல்லாமல் அந்த மெஷ்ஷை வந்து ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக இருக்க மாதிரியான மெஷ் ஏதாவது எடுத்து ஸ்டாட்டிக் மெஷ்ஷை டேரெக்டாக போடலாம். இந்த இதை போடுவோம் அந்த வாட்டி. ஒரு வாட்டி லோட் பண்ணி விட்டுருந்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ இந்த மெஷ்ஷுக்கு வந்து நம்ம ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மெஷ்ஷுக்கு வந்து நம்ம எல்ஓடிஸ் எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அதை வந்து ஸ்பான் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மெஷ் எங்கே இருக்கோ அந்த மெஷ்ஷுக்கு வந்து நம்ம கொஞ்சம் எல்ஓடிஸ் கம்மி பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் ஹெவி ஆக ஆக நமக்கு வந்து கஷ்டம். எல்ஓடி 4 போட்டுக்கலாம். எல்ஓடி 4 யூஸ் பண்ணிக்கலாம். 5 ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். சேவ். ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட மெஷ்ஷு. நம்ம அந்த பிசிஜியில் வந்து இந்த பிசிஜிக்குள்ளே நம்ம ஸ்டாட்டிக் மெஷ் பண்ணக்குள்ளே இதுதான் அந்த மெஷ். யூரோப்பியன் பீச் ஃபாரஸ்ட் 7. ஸோ இந்த மெஷ்ஷை வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் மெஷ் பண்ணக்குள்ளே இந்த ஸ்டாட்டிக் மெஷ் இடத்துல வந்து நம்ம ட்ராக் பண்ணிடுறோம். ட்ராக் பண்ணோன்னே அது லோட் ஆகும். கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் வந்து இந்த மெஷ் வந்து ஸ்பான் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். பேசிக்காக இது தான். இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்கேலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். மேக்ஸிமம் ஸ்கேல் வந்து ஒரு 5 வைக்கிறோம் அப்படின்னா மரத்தோட வேரியன்ஸ் 1லேருந்து 5 வரைக்கும். அப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் லுக் ஈஸியாக நமக்கு வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். இப்போ இந்த க்யூப் வேண்டாம்னா இந்த இடத்துல டி எடுத்து விட்டிங்கனால இந்த பாயிண்ட் வராது. இப்போ தான் வந்து உங்களுக்கு ஆஃப் செட்டு கரெக்டாக இதுவாகும். என்னென்னா இப்போ பாதி இது வந்து கரெக்டாக எட்ஜு டு எட்ஜு வந்து இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி நினைப்போம். அப்போ வந்து மினிமம் கொஞ்சம் வந்து ஒரு 2 பாயிண்ட் மினிமமும் -2லேயும் மேக்ஸிமம் வந்து -5 அப்படி வச்சோன்னா உள்ளே போயிருக்க மாதிரி நம்ம மெஷ்ஷோட லேண்ட்ஸ்கேப்போடு ஒட்டி இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரத்துக்காக தான் அந்த ஆஃப் செட் யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கெல்லாம் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஃபஸ்ட்டு அப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். டைரக்ஷன் லைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப ப்ளீச் அடிக்குது. ஃபாக் தான் இதுவாக போடும். ஓகே, ஃபாகும் தான் பண்ணிடுறேன். இப்போ இதுதான் நம்மளோட சிம்பிள் ரோடு. ஃபஸ்ட்டு வந்து ரோடு ஒன்று போட்டோம்ல, அந்த ரோட்டுக்கு மேலே இப்போ இருக்குது. இப்போ என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு இப்போ இந்த ரோட்டுக்கு மேலே வந்து இதை அழிக்கணும். அதை வந்து நான் ஃபாயிலேஜில் போய் பார்த்தனாலும் அங்கே இல்லையே, ஃபாயிலேஜில் நீங்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ பண்ணுறதா இருந்தால் நம்ம எல்லாமே வந்து இதுக்குள்ளே தான் பண்ணணும். ஏன்னா இது இந்த வால்யூமில் தான் யூஸ் ஆகுது. ப்ரொசீஜரல் ஃபாயிலேஜ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம அங்கே எத்தனை வாட்டி ரீசிமுலேட் கொடுத்தாலும் லைட்டாக அதை மெஷ்ஷை நம்ம மூவ் பண்ணோம்னா ரீசிமுலேட் பண்ணும்போது எப்படி ரீசிமுலேட் ஆகுமோ அதே மாதிரி தான். அந்த வால்யூமை வந்து நம்ம ஒன்ஸ் போட்டுட்டு நம்ம கை வச்சு லைட்டாக மாற்றிட்டு ரீசிமுலேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். அந்த பாயிண்ட் வந்து திருப்பி ஜென்ரேட் ஆகிற இடத்துல தான் வரும். ஸோ வந்து நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும் போதே அது ஒரு பேசிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து வேர்ஷன் அப்போ நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நம்ம எத்தனை லெவல் வேணால் நம்ம சேவாஸ் போட்டு போய்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரௌசருக்குள்ளே இருக்கிற இடத்த வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணி வேர்ஷனை பண்ணி வைக்க முடியாது. ஸோ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். முக்கால்வாசி இந்த நோடுக்குள்ளேயே வந்து அதை டியூக் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுதா, கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணணும். அதுதான் விஷயம். இப்போ இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்கேன். மெஷ் ஒன்று ஸ்பான் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ட்ரீஸை வந்து நான் சேவ் பண்ணிட்டேன். இந்த ட்ரீஸை வந்து நான் அப்படியே ஆஃப் பண்ணிக்கிறேன். அன்லிட் மோடில் எனக்கு இப்போ என்ன ஐடியானா இந்த ஸ்ப்ளைனுக்கு மேலேயே நம்ம இன்னொரு ஸ்ப்ளைன் நம்ம போடுற ஸ்ப்ளைனை வந்து ஈஸியாக வைக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா
கண்டென்ட்குள்ளே சும்மா ஒரு ஃபோல்டரில் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ப்ளைன்ஸ்னு, இது வந்து நம்ம ஸ்ப்ளைன்ஸு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ், அதில் வந்து ஆக்டர் அப்படின்னு ஒன்று செலக்ட் பண்ணி நான் வந்து ரோடு அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ரோடில் வந்து ஆடு ஸ்ப்ளைன் இந்த மாதிரி யூட்டிலிட்டியில் இருக்கும். இது நேவிகேஷன் மாடிஃபையர். இதில் வந்து மெஷ்ஷு, இந்த மெஷ்ஷு தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்க ஸ்ப்ளைன் ஆக்டர் இதில் வரும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் தான். அதில் வந்து நம்ம அந்த ஆக்டரில் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. மெஷ்ஷுனால் நம்ம பிளெண்டர்லேருந்து கொண்டு வரத மெஷ்ஷை வந்து நம்ம ஸ்ப்ளைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்படி வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர்த்து இந்த ஸ்ப்ளைன் மெஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணி இந்த ஒர்க் பண்ண முடியாது. ஸோ யூட்டிலிட்டியில் இருக்க ஸ்ப்ளைன் இந்த மாதிரி டாட்டாக வர ஸ்ப்ளைன் அதை போட்டிங்கன்னா நமக்கு பேசிக்காக ஒரு ஸ்ப்ளைன் இங்கே வந்து வந்திருக்கும் அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ளே. ப்ளூ பிரிண்ட் பற்றி சரியாக தெரியாதவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். எப்படி ப்ளூ பிரிண்ட்லேயே வந்து நம்ம ஒரு ப்ரொசீஜரல் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இது பண்ணியாச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு நான் சேவ் பண்ணி கம்பைல் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு இந்த ப்ளூ பிரிண்ட்டை நான் இதில் போடுறேன். இப்போ சீனில் எடுத்து போட்டேன் அந்த ப்ளூ பிரிண்ட்டை போட்டிங்கன்னா இதான் இப்போ நம்ம ஸ்ப்ளைன். இது நமக்கு ட்ரீஸோடு பார்க்கும்போது நமக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்ப்ளைன்லேயே எடிட்டர் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்ப்ளைனில் போனீங்கன்னா எடிட்டருக்குள்ள செட்டிங்ஸ்குள்ளே ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைனோட கலர் நம்ம ஃபாரஸ்ட்னால க்ரீன் போயிடுவோமோ, அதனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் இல்லை, அது மாதிரி ரெட்டு மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த இது வந்து எவ்வளோ பெருசு வைக்கணும், இந்த ஸ்கேல், இந்த விசுவலைசேஷன் வந்து எவ்வளோ பெருசு வைக்கணும், இவ்வளோ பெருசு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இங்கே பார்க்கும்போது நமக்கு பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசு வந்தால் நம்ம கரெக்டான லேண்ட்ஸ்கேப்பில் இருக்க அளவே வச்சுக்கலாம். இவ்வளோ பெருசு வைக்கலாம். இது என்னென்னா இந்த சைடில் இருக்கிறது ஸ்டார்ட்டுன்னா அந்த சைடில் இருக்கிறது எண்டுன்னு தான் கணக்கு. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஓகே இந்த இடத்துல ஒரு வளைவு வரப்போகுது அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து அதுக்கு அப்படியே ஈஸியாக கொண்டு போகலாம்ல, அதுக்காக. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பாயிண்ட், அது எண்ட் பாயிண்ட்டுன்னு நான் இதை கம்பைல் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்டு பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணி ஒரு எண்டுலேருந்து ஆல்ட்டு டூப்ளிகேட்டு லைட்டாக ரொட்டேட்டு ஸ்னாப்பிங் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். லைட்டாக ரொட்டேட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் வியூலேருந்து பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்ம ரோடு எப்படி வேணுமோ அந்த மாதிரி ஒரு பேசிக்காக ஒரு ஸ்ப்ளைன் வச்சு இந்த சைடும் அதே தான், ஆல்ட்டு தான். ஆல்ட்டு பிடிச்சி ஒரு இழுக்கிறது, விட்டு ஒரு பாயிண்ட் இழுத்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இழுக்கணும். ஓகே, நம்ம ட்ரீஸ் எது வரைக்கும் இருக்குது, அது எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ ட்ரீஸ் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நான் அந்த ஸ்ப்ளைனை வந்து சும்மா வரைஞ்சிக்கிறேன். இது எவ்வளோ யூஸ்ஃபுல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. ஓகே, இந்த எண்டு வரைக்குமே வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ளைனும் போட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரீஸ் ஆன் பண்ணுறோம். ஸோ ஓகே, இந்த இருக்கிற இடத்துலலாம் எனக்கு வந்து இது வரக்கூடாது. சைடில் எவ்வளோ வேணால் ட்ரீஸ் வரலாம், ஆனால் இந்த இடத்துல மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போவோம், ஆனால் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் போடுறேன். எடிட்டே பண்ண மாட்டேன் முக்கால்வாசி, சும்மா அப்படியே நான் போடுறேன். நீங்கள் வந்து இது சும்மா என்னோடய ஒரு நாலேஜ் ஷேரிங் விஷயந்தான். நான் இதில் யூடியூப்பில் இருந்து அதில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஸோ ஆனால் எனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ எனக்கும் ஒரு நாலு பின்ன ஒரு 10 வருஷம் கழித்து திருப்பி பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா, இவ்வளோ கிரிஞ்சாலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறதுக்காக தான் பண்ணுறது. ஸோ இதை கற்றுக்கிட்டு அன்றையிலே இப்போ நல்ல வேக்கன்சியும் நல்லா போயிட்டுருக்கு. ஜனவரிலேருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே ஈஸியாக 7 to 8 எல்பிஏ வந்து கொடுத்து எடுக்கிறாங்க. அது 7 to 8 எல்பிஏலாம் வந்து காம்போசிட்டிங்லாம் மிட் ஆர்டிஸ்ட் வாங்குகிற சேலரி ரேஞ்ச். ஆனால் அன்றையிலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கே நார்மலாக 1 year கோர்ஸ் படித்தவங்களுக்கே அதை வந்து கொடுத்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு கம்பெனிஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அன்றையில் தான் ஃபியூச்சர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 138% வந்து கணிச்சிருக்காங்க. 2025 மிட் அக்டோபரில் வந்து 138% ப்ரொடக்ஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அன்றையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், இப்போ இந்த ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. இப்போ ட்ரீஸை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம்.
திருப்பியும் எடிட் ட்ரீஸ் போகிறோம். இந்த நோட் தான் திருப்பிக்குள்ளே இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போது எப்படி நம்ம லேண்ட்ஸ்கேப் டேட்டா எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு நோடு வந்து ஸ்ப்ளைன் டேட்டா எடுக்க இருக்குது. கெட் ஸ்ப்ளைன் டேட்டா. ஸ்ப்ளைன் டேட்டா எடுத்துட்டோம். என்ன ஸ்ப்ளைன்? செல்ஃபா இல்லை ஆல் வேர்ல்டு ஆக்டர்ஸ், அந்த வேர்ல்டில் இருக்க எல்லாமே காட்டு. கிளாஸாக எடுக்கவா? ஆமாம், கிளாஸாக எடு. என்ன கிளாஸு, என்ன ஆக்டர் நீ ரெடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கும். நான் ரோடு பண்ணியிருக்கேன், அதை தூக்கி உள்ளே ட்ராக் பண்ணி போடுங்க. உள்ளே கொடுத்தீங்கன்னா ரோடு ஆக்டர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து சைட் பை சைடு முக்கால்வாசி நான் இன்னொரு மானிட்டர் வச்சுருக்கேன், ஆனால் சைடில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் டீபக் பண்ணி பார்க்க போகிறேன். இதை எங்கேயுமே டீபக் ஆன்ல இல்லைல்ல. ஸோ வந்து இதை டீபக் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஸ்ப்ளைன் வந்து எடுத்துக்கிச்சு. அது எப்படின்னா ஒயிட் மாதிரி வந்ததுங்களா, அப்போனா ஸ்ப்ளைன் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். முக்கால்வாசி நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து இந்த இடத்துல டேக் வச்சுருவாங்க. இந்த ஸ்ப்ளைனுக்கு ஒரு டேக் போடுவாங்க. இந்த ஸ்ப்ளைனை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ளைனை வந்து இந்த ஸ்ப்ளைனுக்கு ஒரு டேக் ஒன்று இருக்கும். டேக் நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்கன்னா காம்பனன்ட் டேக்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணாங்கன்னா அங்கே வந்து டேக்கில் வந்து வரணும்னு பார்ப்பாங்க. அது வந்து கரெக்டாக வராது. ஏன்னா இது ப்ளூ பிரிண்ட்குள்ளே இருக்கனால இங்கே கிளிக் பண்ணும்போது ஒரு செட்டிங்ஸும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லொக்கேஷன் ஒன்று வைக்கிறேன்னா சீன் ரூட்டில் ஒரு செட்டிங்ஸும் இருக்கும், மேலே வைக்கும் போது ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ மூணுத்துக்குமே டேக் ஒர்க் ஆகும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் டேக் போட்டு 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 பண்ணுறது வந்து இம்பாசிபிள் இல்லையா? இம்பாசிபிள் இல்லை, கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இப்போ நம்ம ரோட்டுக்காக மட்டும் பார்க்குறோம். நாளைக்கு வந்து ரோட்டுக்கு பின்னாடி வந்து சைட்லேயே நீங்கள் வந்து ஒரு வாட்ரு இது வைக்கலான்னு நினைக்கிறீங்க, அதை வந்து கர்வை வச்சு வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படின்னா நம்ம எப்படி பிளண்டரில் வந்து ஒரு கர்வ் போட்டுட்டு அரைய வச்சு அந்த கர்வ் ஃபுல்லாக வளைச்சி கொண்டு போவோம், மெஷ்ஷெல்லாம் வளைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட்டு. இது வந்து பிசிஜின்றது அதே தான், ப்ரொசீஜரெலாம் பண்ணுறது தான். அதே மாதிரி பண்ணும் போது நமக்கு அந்த கிளாஸஸ் குழம்போம். ஸோ பெட்டர் வே நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நேம் போட்டு வச்சுக்கோங்க. ஸ்ப்ளைன் டேட்டாவில் ஆல் வேர்ல்டு ஆக்டர்ஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி பை கிளாஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ரோடை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஒயிட் லைன் வரணும். வந்துச்சுன்னா கரெக்டு. இப்போ அதே மாதிரி சர்ஃபேஸ் சாம்பிளர் மாதிரியே ஸ்ப்ளைன் சாம்பிளர், இது எல்லாமே பண்ணலாம். ஸ்டார்டிங் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு ஈஸியாக ஸ்ப்ளைன் சாம்பிளர், சர்ஃபேஸ் சாம்பிளர்னு சொல்லி நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 5 இது சப்டிவைட் பண்ணிக்கலாம். 6 கூட பண்ணலாம், இல்லை 4 கூட பண்ணலாம். சும்மா இப்போ ஒவ்வொரு ஸ்ப்ளைனுக்குள்ளேயும் சப்டிவைட் பண்ண மாதிரி தான். இது ஹுடினில் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து நம்ம சப்டிவைட் பண்ணுவோம்ல, எக்ஸ்ட்ரூட் பாலி எக்ஸ்ட்ரூட் அதெல்லாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் டிவைட் பண்ணுறது தான். சப்டிவைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே நம்ம சாம்பிளை கொடுத்தோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டோம் டேரெக்டாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து பாயிண்ட் ஆப்ஷனில் பார்த்தோம்னா நம்ம பவுன்ஸ் மாடிஃபையர். ஏன்னா இந்த பவுன்ஸ் மாடிஃபையர் தான் வந்து இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது சிங்கிள் லைன். இப்போ இந்த சிங்கிள் லைனில் இந்த க்யூப் உட்காந்துருக்குன்னா கரெக்டாக அந்த பாயிண்டில் உட்காந்துருக்குன்னா அதை தூக்கி விட்டுரும். ஆனால் நமக்கு இங்கே ஒரு பச்சை கலர் லைன் இருக்குது பாருங்கள், லேண்ட்ஸ்கேப்புக்கு போட்டிருந்தோமே, அந்த லைன் அளவுக்கு நமக்கு தள்ளி அதை போடணும் போது பவுன்ஸ் மாடிஃபையரில் மினிமம் மேக்ஸிமம் லெவல் இப்போ வந்து ஒரு 10 நான் வைக்கிறேன், ஒயில் வந்து 10ன்னு வைக்கிறேன், மேக்ஸிமம் வந்து ஒரு 20ன்னு வைக்கிறேன். இப்போ இதை வந்து டீபக் நான் இன்னும் பண்ணல, இந்த ஸ்ப்ளைன் டேட்டாவில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் இங்கே வந்து ஸ்ப்ளைன் டேட்டாவில் டீபக் பண்ணும்போது ஓகே ஒயில் வந்து இவங்க ஏதோ வச்சுருக்காங்கன்னா அது புரிஞ்சுக்கிச்சு, 10லேருந்து 20 வரைக்கும் வச்சுருக்காங்கன்னு. இப்போ நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், 100, இந்த சைடு ஒரு 100ம் இந்த சைடு ஒரு 100ம் வைக்கிறேன். அப்போ நடுவுலேருந்து ஈவனாக பிரியுதுன்னு அர்த்தம். அப்போது 1000 வச்சோன்னா இந்த சைடும் அந்த சைடும் பிரியுதுன்னு அர்த்தம். இப்போ அங்கெல்லாம் எங்கள் ஸ்ப்ளைனை காணோம், ஸ்ப்ளைன் இது வரைக்கும் முடிச்சிட்டோம் போல நம்ம, அதனால் இந்த இது தெரியுது இல்லையா, அதனால் சொல்கிறேன். இப்போ இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ளைன் வந்து இருக்குது, உள்ளே இருக்குது, ஆனால் உள்ளே ஒயிட் இருக்கும். அப்போ அதுக்கு தான் வந்து நம்ம எங்கே எப்போ இது யூஸ் பண்ணுவோம்னா ஜி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒயில் யூஸ் பண்ணுவோம், XYZயில் எக்ஸில் ஒயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜியில் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றணும். அப்போ இல்லைன்னா இங்கெல்லாம் ட்ரீஸ் இருக்கும், பவுண்ட் வந்து கீழே போயிடுச்சுல, அது அழியாது. அப்போது இதை வந்து ஒரு 100 ஹைட்டில் ஒரு 100ம் ஒரு 200ம் வச்சுட்டோன்னா ஓகே. இப்போ இங்கெல்லாம் போவோம், அப்போ கூட இந்த எண்டு வரைக்கும் வரணும்ல. அப்போது ஒரு 500, ஓகே 500. அப்போ இது ரேம்ப் ஆன மாதிரி இருக்கும், ஒரு பெரிய க்யூபே நீங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ண மாதிரி கணக்கு இருக்கும். பள்ளத்துலேயும் ஒர்க் ஆகும், ஹைட்லேயும் ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுருப்பீங்க. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்க மரம்லாம் மட்டும் போயிடணுன்றது தான் நம்மளோட ஆசை, கனவெல்லாம். இப்போ இதை பண்ணியாச்சு, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம் பாயிண்ட்ஸை.
சில பேர் இங்கேயோ அந்த டிஃப்ரென்ஸ்னு ஒரு நோட் இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு எனக்கு பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணு. இங்கிலீஷ் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி தான் போல இருக்கு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டெவலப்பே பண்ணுறாங்க. டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டோன்னா எதுலேருந்து இப்போ இதுதான் என்னோடய சோர்ஸ். என்ன டிஃப்ரெண்ட் ஆகணும் உனக்கு, இதை வச்சு தான் எனக்கு டிஃப்ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே டி கொடுக்குறேன். எனக்கு வந்து நடுவில் இருக்கிறது எதுவுமே போகல. இப்போது ஏன் போகலன்னா இங்கே டென்சிட்டி ஃபங்க்ஷனில் மினிமமில் இருக்குது. அதை பைனரியில் வைக்கணும். வச்சோடனே போயிடும். ரொம்ப சிம்பிள். பண்ணதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் மிஸ் பண்ணலாம். அப்போது இந்த இதுக்குள்ளே இருக்கிறது வந்து எதுவுமே வராது. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்ப்ளைனை வந்து இது வந்து எதனால் இந்த மாதிரி பண்ணுறோம், எவ்வளோ வசதி அப்படின்னா, எப்போ வேணால் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளைன், இந்த ரோடு இங்கே வேண்டாம், எனக்கு கொஞ்சம் மரத்துலாம் உள்ளே வரட்டும், பூந்து போடணும்னு நினச்சா இப்படி ரோட்டை வளைச்சி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊரில் பள்ளம் தோண்டி போடுற மாதிரி நீங்கள் வந்து டக்குனு ரோடை வளைக்கலாம். வளைச்சிங்கன்னா ஓகே, நான் வந்து நடுவில் அங்கே ஒரு மரத்தை போட்டுறேன்னு சொல்லி அதை வந்து கனெக்ட் பண்ணி போட்டுரும். எப்போ வேணால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் அப்படி சொல்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. எப்படி வேணால் நம்ம அலைன் பண்ணிக்கலாம். திடீர்னு பள்ளத்துக்குள்ளே கொண்டு போகலாம் ரோட்டை. இதை வந்து நம்ம உட்காந்து பொறுமையாக எவ்வளோ வேணால் நம்ம அழகு பண்ணலாம். இப்போது புரியுதுங்களா நான் ஏன் பெருசாக அந்த ஸ்கேலை வச்சேன்னு சொல்லி. நம்ம இப்படி பண்ணும்போது இதை நம்ம லிட் மோடில் பார்க்கும்போது ஓகே, நமக்கு வந்து ரோட்டை சுற்றி இது இருக்குது. இப்போ இந்த டி ஆஃப் பண்ணிடுறேன், டிபக் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு இவ்வளோ பவுன்ஸ் வேணாம், ரோடை ஒட்டியும் கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து இந்த பவுன்ஸை வந்து 1000 வேணாம், 500 போதும் அப்படின்னு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிங்கன்னா ஒரு நேரோ ரோடு, பைக்கர்ஸ் ஓட்டுற மாதிரியான ஒரு ரோடு மாதிரி உங்களுக்கு வேணும்னா இங்கே பவுண்டில் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த பக்கம் வந்து உங்களுக்கு 500, இந்த பக்கம் 500, இன்னும் கூட கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டு போகலாம். 200 இந்த அளவு தான் நம்ம ரோடு, அப்போ பைக் வந்து உள்ளெல்லாம் பூந்து போகுது அப்படின்னு. அவ்வளோதான். இந்த இந்த இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இது பண்ணதுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் இது இருக்குது. என்னன்னா இது பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மெஷ்ஷுக்கு இன்னொரு வெரைட்டி ஆஃப் ட்ரீ நான் போடணும். அது நான் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் அலைண்டாக வச்சுக்கோங்க. இது வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிறது எல்லா நோட்லேயும் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து அந்த இடத்துல வராது. நீங்கள் முன்னாடி பண்ணது அதே தான். லேண்ட்ஸ்கேப் டேட்டா எப்படி எடுப்பீங்களோ, நான் ஜென்ரலாக எப்படி பண்ணுவேன்னா இது எல்லாத்தையும் எடுத்து நான் எப்போவுமே கீழே வச்சுருவேன். இந்த இடத்துல வந்து நான் மெஷ்ஷு வந்து போடுறதெல்லாம் இங்கே பண்ணிகிட்டே வருவேன். இந்த டிஃப்ரென்ஸை வந்து இங்கே வச்சுப்பேன். இதை வந்து சோர்ஸ்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ்லேருந்து இதை வச்சுப்பேன், இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸ்டாட்டிக் மிஷ் பண்ணாலும் இங்கே தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இந்த ட்ரீ இன்னொன்று வந்திருக்கும். ஏன்னா நம்ம இன்னும் ட்ரீ மாற்றலை. இப்போ ட்ரீ நம்ம இங்கே மாற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், மெல்லோடி கம்மியாக இருக்க ட்ரீ ஒன்று மாற்றி வச்சுருப்போமே இந்த இது. இப்போ அதே இடத்துக்கு மேலே வந்திருக்கா. அப்போ என்ன பண்ணுறது, இப்போ 2 ட்ரீயும் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஆனால் அதுவும் இதில் நல்லா தான் இருக்குது. ஓகே, ரொம்ப டென்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதுக்கு மட்டும் இந்த பெரிய ட்ரீக்கு மட்டும் நம்ம கம்மி பண்ணணும் சாம்பிள்னால். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம இங்கே கம்மி பண்ணி டியூப் பண்ணலாம், லூஸ்னஸ் மாற்றலாம், சீட் மாற்றலாம், ரேண்டமைஸ் பண்ணி மாற்றலாம் அந்த பாயிண்ட்ஸை. பவுன்ஸ் வந்து இதுக்கு மட்டும் கூட நம்ம பவுன்ஸ் மாற்றிக்கலாம். இங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோமா, அதுக்கு பதிலாக இங்கேருந்தே நம்ம வந்து இன்னொரு பவுன்ஸ் மாடிஃபையர் போட்டு இன்னொரு பவுன்ஸ் மாடிஃபையர், இந்த பெரிய ட்ரீக்காகவே ஒரு பவுன்ஸ் மாடிஃபையர் போடுறோம். இந்த டிஃப்ரென்ஸை கட் பண்ணி விட்டுருவோம். சரி, அங்கே கட் பண்ணி விட்டோம்னா
இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த இதுக்கு வந்து பவுன்ஸ் மாடிஃபையரில் வந்து 1000 நீ 1000 வரைக்கும் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். ஸோ 1000 வரைக்கும் வராது. அது போக இந்த சைடில் சாம்பிள் கம்மி பண்ணணும் 0.1. இப்போது இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே 0.1னா ரொம்ப தள்ளி தள்ளி வந்திருக்கு. அவ்வளோ ட்ரீஸ் பாவம் அழிஞ்சிடுச்சு. இது வந்து 0.1 வைக்கலாம். ஒரு செகண்ட் இதை எடுத்து விட்டுறேன். இவ்வளோ இருக்குது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் லைன்ஸில் ஸ்கேல் அதிகமாக வச்சுருக்கோம். அதை வந்து கம்மி பண்ணுறோம். இது வந்து 0.1. ஓகே, இவ்வளோ ட்ரீஸும் அதிகம்தான். இப்படியும் பண்ணலாம். இப்படி நீங்கள் இதில் வந்து 0.00 கம்மி பண்ணிட்டும் போகலாம். இல்லை இன்னொன்று வந்து ஃபில்டரும் இருக்குது. ஸோ அதுதான் ஈஸி, டென்சிட்டி ஃபில்டர். இதை எப்போவுமே இதை கட் பண்ணி விட்டுட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த மாதிரி ரீரோட் மோடு ஒன்று வந்து எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் ஆகும். அது நல்லது தான். அது ஒரு அலைன் பண்ணுறதுக்காக தான். டென்சிட்டி ஃபில்டரில் வந்து இப்போ டிபக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து லோவர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் இருக்குது. இதை வந்து நான் கம்மி பண்ணுறேன். இதுலேயே வந்து நல்லா இதில் கம்மி பண்ணுறது உங்களுக்கு ஈஸி இல்லை. இதில் கம்மி பண்ணிட்டு சர்ஃபேஸ் சாம்பிளர்லேயே லூஸ்னஸும் கொஞ்சம் பக்கத்துலேயே அங்கே பெரிய மரம்ல, ஸோ அங்கங்கே பக்கத்தில் கூட இருக்கலாம். ஓவராலாக லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துக்கோங்க. மொத்தமாகவே 10 மரம் தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே, இப்போ மெஷ்ஷோட ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அவ்வளோ ஹெவியாக இல்லை, ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது மரம். அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பாயிண்ட்ஸில் மினிமம் மேக்ஸிமம் ஸ்கேல் வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. 3 பண்ணுங்க. இதை வந்து 0.5 வைங்க, வேரியேஷன் கிடைக்கும். ஓகே, டென்சிட்டி ஃபில்டரில் வந்து இன்னும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க. 0.75 0.75 முதல் 1 இன்வெர்ட் பண்ணுங்க. அப்படியே டிஃப்ரென்ஸில் வந்து பாதி இது ரோட்டுக்கு மேலே இது மறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான், அது சேவ். ஸோ நம்ம ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ட்ரீஸ் வந்து வேண்டாம்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கேல் கூட பண்ணி ஸ்ப்ளைனை வந்து இந்த இடத்துல தடியாகும். ஸோ உங்கள் ஆப்ஷன் தான் எல்லாமே. இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும், டென்ஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேமரா வச்சிடணும். எப்போவுமே கேமரா வச்சுட்டு தான் போவேன் நான். ஓகே, ஃபாக் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஃபாகே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து கேமரா ஏர் லெவல் சீக்வன்ஸ், ஒரு கேமரா, கேமரா செட்டிங்ஸில் வந்து 18mm லென்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ஒயிட் ஷாட்டோட ஐமேக்ஸில் எடுத்துகிற மாதிரி. ஐமேக்ஸ்னே ஒன்று இருக்கும், ஆனால் அது ரொம்ப வைட் லென்ஸு, அவ்வளோ வேண்டாம் நமக்கு. சென்டிமீட்டர் இது மாதிரி சரி, இவ்வளோ வைடு போகும் நமக்கு. 18-24 பெட்டர் தான். லிட்டில் மோடில் வச்சு நான் வந்து இங்கே ஒரு கீ ஃப்ரேமும் அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி போயும் ஒரு கீ ஃப்ரேம். இந்த 2 கீ ஃப்ரேமுமே லீனியராக ஸ்பீட் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஓகே தான். ஸ்பீட் மூமெண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் நம்ம தள்ளி வச்சுக்க வேண்டியதான்.
100 தான். ஸோ 300 ஃப்ரேம் போடலாம். லீனியராக வச்சுட்டேன். ஓகே வச்சாச்சு. இப்போது கல் மறையுது. ஓகே அது மறையிட்டோம். லேண்ட்ஸ்கேப் டெசர்ட் எப்படி இருக்கு? போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம். ஓகே இப்போது போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் போடணும். விஷுவல் எஃபெக்ட்ஸில் வந்து போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் போட்டு அன்பவுண்ட் பண்ணிக்கலாம். அன்பவுண்ட்னா நம்ம அங்கே பண்ணுறது அந்த பாக்ஸ்குள்ளே மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் எஃபெக்ட் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட்டு இதை வந்து மேனுவலில் வச்சுட்டு ஒரு 8. ஏன் எப்போவுமே அதை பண்ணுறோன்னா பாத் ட்ரேசிங் நான் அடிக்கடி ரெண்டர் போடுவேன். ஸோ பாத் ட்ரேசிங்கில் வந்து அந்த ஹிஸ்டாகிராம் எக்ஸ்போஷர் பேசிக்லாம் ஒர்க் ஆகாது. மேனுவல் மட்டும்தான் பெட்டராக இருக்கும் ஆப்ஷன். ஸோ இது வச்சுக்கிறேன். அது மினிமம் மேக்ஸிமமும் இதில் ஒர்க் ஆகாது. நம்ம அதை வைக்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஈஸியாக எக்ஸ்போஷர் கண்ட்ரோல் வந்து பண்ணிடலாம். இப்படி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் ப்ளஸ் பண்ணி லைட்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு ஃபாகி லுக்கோட தான் இருக்க. அவ்வளோ வெயில் வேண்டாம். இந்த பக்கத்துலேருந்து வர மாதிரி கூட வைக்கலாம். இப்படி வச்சுட்டு ஃபாக் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃபாக் ஆன் பண்ணோன்னா ஓரளவு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. கண்ட்ரோல் எல் இப்போ ஷேடோவே எதுவுமே ஆடல பார்த்தீங்களா? ஏன்னா வந்து நம்ம அந்த மெஷ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து வால்யூமெட்ரிக் ஃபாக் ஆன் பண்ணிவிட்டு கார்ட் ரேஸ்க்காக கண்ட்ரோல் லைட்டாக கேமராவை கிளிக் பண்ணி நம்ம இங்கே பின்னும் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னொரு வியூ போட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இதே மாதிரி இங்கே பெரிய சீனில் வந்து நீங்கள் அன்லைட் போட்டுக்கலாம். அப்போ அது லிட்லேயே இருக்கும். ஸோ ஃபாகிங் வந்து எப்படி கண்ட்ரோல் போஸ்ட் ப்ராசஸ் இப்படி தான் இருக்குது. ஓகே இதுதான் வச்சுருக்கோம். அது வச்சாலும் ஹெவியாக தான் இருக்குது. ஏன் அது ஹெவியாக இருக்குன்னா ஒன்று நம்ம ஸ்கைலைட்டாக இருக்கும். ஸ்கைலைட்டில் ரியல் டைம் கேப்சர் அதுவுமே ரொம்ப ஹெவியான ஒன்று தான். அது எப்போவுமே ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பேசிக் செட்டிங்ஸ் நீங்கள் பேசிக் லெவல் ஓப்பன் பண்ணும் போது ஒரு செட்டிங்ஸ் ஒன்று வரும். அதுதான் பெஸ்ட்டு செட்டிங்ஸ். அதை தவிர்த்து நம்ம மேனுவலாக போடும் போது ஒரு செட்டிங்ஸ் வந்து ஆன் ஆகும். அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹெவி தான். இப்போ டைரக்ஷன் லைட்டில் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸில் கொடுக்கும்போது இந்த லைட் ஒக்கல்ஷன் வந்து இதில் இருக்கும், ஆனில் இருக்கும், ப்ளூமும் ஆனில் இருக்கும். அது என்னென்னா நம்ம கேமராவை பார்க்கும் போது லைட் எங்கேருந்து வருதோ அந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த ப்ளூம் ஒன்று வருது இல்லையா, அந்த ப்ளூம் தான் அது ஆஃப் பண்ணோன்னா அது வராது காட் ரேஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் இது பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டதுன்னா யூஸ் பண்ணலாம். இதுதான் நம்ம சீனு. போஸ்ட் ப்ராசஸ் வால்யூம் இல்லாமல் எப்படி இருக்குது சீனு? கொஞ்சம் எக்ஸ்போஷராக இருக்குது. போஸ்ட் ப்ராசஸ் ஆன் பண்ணால் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது.
14 14 இஸ் பெட்டர். ஃபாக் இல்லாமல் எப்படி இருக்கு சீனு? கடோரமாக இருக்கு ஃபாக். ஓகே. டைரக்ஷன் லைட் இல்லாமல், டைரக்ஷன் லைட் இல்லாமையும் சீனில் லைட் வருது அப்படின்னா வேறு என்னமோ ஓவர்டேக் பண்ணுறதுன்னு அர்த்தம். வால்யூமெட்ரிக் க்ளவுடே தெரில. வால்யூமெட்ரிக் க்ளவுட் வேண்டாம். இதெல்லாம் மினிமம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம டெலிட்டே பண்ணிடலாம். ஏய் நீ இங்கே இருக்க. டெலிட்டே பண்ண. இப்போ என்னன்னா இந்த இடத்துல லேண்ட்ஸ்கேப்பை வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுதான் நான் கேமராவோட எண்டு. க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம நாலு பின்னா நமக்கு வேணும்னா இங்கே ஒரு பீச் கூட நம்ம வச்சுக்கலாம். பீச் எப்படி வைக்கிறதுன்றது ஓப்பன் வாட்டர், அதுவும் ப்ளக்கின்ல தான் ஆன் பண்ணோம். அதை நம்ம நெக்ஸ்ட் ஒரு நாள் பார்ப்போம். வாட்டர்னு போட்டிங்கன்னா வாட்டர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனோட இது வரும். இந்த மாதிரி ஒரு இதுக்கெலாம் ஓஷனில் இந்த மாதிரி எண்டிங்கில் ஒரு ஓஷன் வச்சோம்னா நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் ட்ரீஸ் எல்லாம் மாற்றணும். தென்னை மரமாக வச்சா இந்த மாதிரி பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நம்ம கேமராவோட இடத்துக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபைலேஜ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட இது சொல்லிட்டேன், ப்ரொசீஜரல் கண்டென்ட் ஜென்ரேஷன் சொல்லிட்டேன். இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மட்டும் ஃபில் மட்டும் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் பண்ணலாம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். சூப்பர்.